கவியரசர் கண்ணதாசனுக்கு பாட்டால் பாடம் சொன்ன மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஒரு முறை கவியரசர் கண்ணதாசன் பாடல் எழுதுவதற்கு லேட்டாக வந்ததால் அந்த நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நினைத்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஒரு பாடல் எழுதுமாறு எம்ஜிஆர் சொல்ல, அவர் எழுதிய பாட்டு கவிஞர் கண்ணதாசன் லேட்டாக வந்ததை சுட்டிக்காட்டும் வகையில் அமைந்திருந்த நிலையில் பாடலை பார்த்த கவிஞர் கண்ணதாசன் இனி என் வாழ்க்கையில் லேட்டாகவே வரமாட்டேன் என்று கூறியுள்ளார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படி என்ன ஒரு பாடலை எழுதினார் என்று பார்ப்போமானால், தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முக திறமை கொண்ட எம்ஜிஆர் சிறு வயதில் நாடக நடிகராக இருந்து பின்னாளில் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து பல்வேறு தடைகளை கடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்த எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் தனக்கென ரசிகர்கள் பட்டாளத்தை ஏற்படுத்தி கொண்டார். 1950ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தனது பெயரில் பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி புதிய படத்தை தயாரிக்க திட்டமிட்டார் எம்ஜிஆர். தனது முதல் படமாக நாடோடி மன்னன் படத்தை தயாரிக்க முடிவு செய்து களத்தில் இறங்கினார். நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தின் மூலம் எம்ஜிஆர் இயக்குனராக அறிமுகமான நிலையில் பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளார். ஒரு கட்டத்தில் கையில் இருந்த பணமெல்லாம் காலியாகி இருந்தாலும் படம் முடிந்த பாடு இல்லை. அதே சமயம் முயற்சியை கைவிடாத எம்ஜிஆர் கடன் வாங்கி படத்திற்காக செலவு செய்துள்ளார். இந்த படம் ஓடினால் நான் மன்னன், இல்லை என்றால் நாடோடி என்று தனது நண்பர்கள் பலரிடம் கூறியுள்ளார் எம்ஜிஆர். அந்த காலகட்டத்தில் ஒரு பாடல் கம்போசிங்கின் போது கவிஞர் கண்ணதாசனிடம் பேசிய எம்ஜிஆர் நாளை காலை 9 மணிக்கு வந்துவிடுங்கள் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர். இதற்கு கவிஞர் கண்ணதாசனும் சரி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை 8 மணிக்கு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், எம்ஜிஆர் உள்ளிட்ட பலரும் வந்துவிட்ட நிலையில் கவிஞர் கண்ணதாசன் மட்டும் 12:30 மணிக்கு வந்துள்ளார். மன்னித்து விடுங்கள், கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்ல, நீங்கள் வரும் வரை எதற்காக டைம் வேஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஒரு பாடல் எழுத சொல்லியிருந்தேன் என்று சொல்லி ஒரு பேப்பரை கவிஞர் கண்ணதாசன் கையில் கொடுத்துள்ளார் எம்ஜிஆர். அந்த பாடலை படித்து பார்த்த கவிஞர் கண்ணதாசன், நான் லேட்டாக வந்ததற்காக கன்னத்தில் 4 அறை அறைந்திருக்கலாம், ஆனால் இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் என் வாழ்க்கையில் நான் லேட்டாகவே வரமாட்டேன் என்று கூறியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படி என்ன பாடல் எழுதினார் என்று பார்த்தால், நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்ற பாடல்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். குறிப்பாக இந்த பாடலில் வரும் போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், ஒரு பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்ற கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகள் கவியரசர் கண்ணதாசனை மிகவும் அதிகமாக பாதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.